ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 7. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்மளோட சேனலை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஈஸியான வேலை சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோவை யூடியூப் ரெகமெண்டேஷன்ல வந்து கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம வந்து பாத்தீங்கன்னா லைக்கும் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்ப வாங்க இன்னைக்கு டேல என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, டவுட்ஸ். அதுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து டெய்லியும் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா குறையலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களே நம்ம ரெண்டு டைப்பா இருப்போம் இல்லையா? ஒருத்தவங்களுக்கு டெய்லியும் வெயிட் பாத்துக்கிட்டே இருக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம 10 கிராம கம்மியான கூட அது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். சில பேருக்கு குறையல, சம்டைம் வந்து எல்லாருக்குமே எல்லா நேரமும் குறைஞ்சிட்டே இருக்காது இல்லையா? ஹெல்தியான வேலை போகிறோம், நமக்கு வந்து பொறுமையா தான் வந்து குறையும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு வந்து அது இரிட்டேஷன் ஆகுது. அப்படி இருக்கவங்க நீங்க வந்து வீக்லி ஒன்ஸோ இல்ல மந்த்லி ஒன்ஸோ கூட பாத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு அப்படின்னா மந்த்லில ஒரு 5 kg குறைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சில ரெண்டு பேரு மாதிரி இருப்பீங்க இல்லையா? உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து அதை பாத்துக்கோங்க. ஏன்னா அது கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் சத்துமாவு உருண்டை வந்து நான் சாப்பிட்டேன் சிஸ்டர், எனக்கு வந்து 1 kg வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லார் உடம்புக்கும் எல்லாமே ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு ஹெல்தியான வேலை சொல்லிட்டு இருக்கோம். சுகர் ஆடட் அந்த சத்துமாவுல. சோ அதனாலதான் நான் வந்து அது வேணாம்னு சொன்னேன். அதற்கு மேல உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சஜஷன்ஸ் நான் சொல்றேன். அது வந்து ஸ்வீட் வந்து ஆடட் ஆயிருக்கு. சோ அதனால வேணாம் அப்படின்றத சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒயிட் பம்கின் ஜூஸ் வந்து குடிக்கலாமா சிஸ்டர்? பாருங்க, வெண்பூசணி வந்து சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. வெண்பூசணி ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ்க்கு. நம்ம தொப்பெல்லாம் குறையிறதுக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து நார்மலாவே இந்த ஜூஸ் வந்து பண்ணிட்டு அதுல கொஞ்சம் ஜீரகமோ லெமன் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணி குடிச்சோம்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? அது வந்து நிறைய தண்ணீர் சத்து உள்ள காய் இல்லையா? அது மாதிரி நம்ம சுரக்காய் பயன்படுத்தியும் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். வெள்ளரிக்காய் பயன்படுத்தியும் ஜூஸ் வந்து பண்ணி குடிக்கலாம். ரொம்ப நல்லது. அது எப்ப குடிக்கணும்னு கேட்டிருந்தீங்க. காலையில நீங்க டீடாக்ஸ் ட்ரிங்க் நம்ம குடிக்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு பிளாக் காஃபி, பிளாக் டீ அந்த மாதிரி குடிக்கிற மாதிரியும் குடிக்கலாம். காலைல பிரேக்ஃபாஸ்டோடையும் குடிக்கலாம். இது மாதிரி குடிக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த லூஸ் மோஷன் அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்டொமக் வந்து அக்செப்ட் ஆகாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். சோ ஏன்னா நம்ம வந்து அப்படியே பச்சைக்காயை அரைச்சு நம்ம வந்து குடிக்கிறோம் இல்லையா? சோ அதனால அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. இந்த தொப்பெல்லாம் சொல்றீங்கல்ல, அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ ட்ரை பண்ணுங்க. அதெல்லாமே இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியாது இல்லையா? சோ அதனாலதான் இது மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கேட்கும்போது நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்றேன். நீங்க எல்லா வீடியோஸையும் பார்த்தாதான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? அதே டவுட்டை திருப்பியும் கேட்காம இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு அதனாலதான் சொல்றேன். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு ஸ்டெப்ஸ், கம்மியான ஸ்டெப்ஸ் தான் சிஸ்டர் வாக்கிங் வந்து போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணேன் சிஸ்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஆக்டிவா வந்து இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அதுதாங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஹெல்தியா சாப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்றீங்களோ இல்ல ஒரு வாக்கிங் பண்றீங்களோ நமக்கு வந்து நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கும் நம்மளோட பாடி. இதுவே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நான் வந்து நார்மலா வந்து இந்த சாதம் இதெல்லாமே ரொம்ப சாப்பிட்டுட்டு ரொம்ப எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இதுவா இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறியா வரும். இதை நான் சொல்லும் போது கூட ஒரு சிஸ்டர் சொல்லிருந்தீங்க, உண்மைதான், அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. சோ நம்ம ஒரு ஹெல்தியான வேலை இருக்கும்போது உண்மையாக ஆக்டிவா வந்து இருக்குங்க. சோ அதனாலதான் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபாஸ்டிங் டைம்ல, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும் தான் சிஸ்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி ஜீரக தண்ணி எல்லாமே குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலோரிஸ் கம்மியானதுதான். இது எல்லாமே தண்ணி ஆகாரம் எல்லாமே குடிக்கலாம் சிஸ்டர். நீங்க ஏன்னா கூகுள்லயோ இல்ல யூடியூப்லயோ போட்டு பாருங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிருப்பீங்க. அதனால நானும் அதை தான் சொல்றேன். இந்த மாதிரி நான் சொல்றேன், இது எல்லாமே கலோரிஸ் கம்மி தான். இது எல்லாமே குடிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நைட் வந்து பாத்தீங்கன்னா தட்டைப்பயிறு, கொள்ளு, அப்புறம் பச்சை பயிறு இதெல்லாம் வந்து சலாட் பண்ணி தான் சிஸ்டர் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப நல்லது. நைட் டின்னருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீனா இருக்குமா, ஃபைபரா இருக்கும், நல்ல ஃபில்லிங்கா வந்து இருக்கும். 6 to 6:30 வந்து சாப்பிடுறோம், பயிர் வகைகள் சாப்பிடுறோம் அப்படின்ட்டு வயிறு வலிக்குலாம் நினைக்காதீங்க. 6 to 7 சாப்பிடுறோம் இல்லையா? அதுக்குள்ள நம்ம 2 hours வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம், நமக்கு வந்து செரிமானம் ஆயிடும். சரிங்களா? இப்ப கீரை எல்லாம் கூட நம்ம வந்து
ரொம்ப லேட் நைட்ல தான் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் 6:30 to 7 நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சலாட் எல்லாம், அந்த பச்சை பயிரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பச்சை பயிரா இருக்கட்டும், கொள்ளு எல்லாம் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குன்னா, நீங்க வந்து டெய்லி அவிச்சு கூட எடுத்துக்கலாம். காலைல பிரேக்ஃபாஸ்டா இருக்கலாம், மதிய லஞ்ச் கூட எடுத்துக்கலாம், இல்ல ஒரு கடையல் பண்ணலாம். எதுனாலுமே கொள்ளு பருப்புல கடையல் பண்ணலாம், பச்சை பயிர்ல கடையல் பண்ணலாம். இப்ப நீங்க சொல்றீங்களா சலாடு, வேர்க்கடலை வச்சு சலாட் பண்ணி சாப்பிடலாம் நைட் டின்னருக்கு. கொண்டக்கடலை வச்சு சலாட் பண்ணிக்கலாம். அந்த சலாட்ல வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எப்படின்னா கேரட், அப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் நம்ம கொண்டக்கடலை எடுக்கிறோம்னா கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம், இல்ல வேர்க்கடலை எடுக்கணும்னா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு ஒரு இதுவா செலக்ட் பண்ணி நீங்க வந்து சாப்பிடலாம். சரிங்களா? அதுவும் நல்ல ஒரு ஐடியா தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி 30 daysல எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். இன்கேஸ் ஏன்னா நம்ம எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, எல்லா டைப்பும் சொன்னாதான் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு சொல்லும் போது அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமேன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் வெயிட் குறையவே இல்லை சிஸ்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எங்க ஒரு சில டைம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அதை கிவ் அப் பண்ணிடக்கூடாது, தொடர்ந்து நம்ம வந்து பண்ணணும். அப்பதான் நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து வெயிட் நம்பர்ல வந்து குறையிலாட்டினாலும் இன்ச்சஸ்ல வந்து லாஸ் ஆயிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நீங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் போட்டு பாருங்க, 10வது ட்ரெஸ் முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் இருக்குங்க. நம்ம நம்பர்ல தான் குறையணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அது உண்மையே கிடையாது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 58 சம்திங்ல இருக்கேன் இல்லையா, ஆனா பாருங்க என்னோட பாடி நல்லாவே லீனான மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் நான் மெயின்டைன்ல வந்து போயிட்டு இருக்கேன். இதுவே எனக்கு போதும், இதுக்கு மேல குறைஞ்சா எனக்கு நல்லா இருக்காது. சோ அதனாலதான். சரிங்களா? த்ரெட்மில்ல வந்து வாக்கிங் போலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா போகலாம், நார்மலாவும் போகலாம். ஒரு 8 ஷேப்ல நம்ம ஒரு டிராயிங் பண்ணிட்டு 8 ஷேப்ல வாக்கிங் போகலாம். இது எல்லாமே அந்த சைடு ஃபேட் எல்லாம் குறையதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். த்ரெட்மில்லையும் போகலாம். ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது இல்லையா. இல்லாதவங்களும் சும்மா நார்மலா நம்ம கையை வீசி நல்லா வந்து வாக்கிங் பண்ணலாம். உங்களுக்கு கால் எல்லாம் வலிக்குது அப்படின்னா ஏதாவது ஷூஸ் வந்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த கால் வலி எல்லாம் இருக்காது. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, உங்களோட உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதனால வாக்கிங் வந்து வெயிட் லாஸ்ன்னு இல்லை, மத்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சோ வாக்கிங் வந்து நல்லாவே பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன ரவை சிஸ்டர் யூஸ் பண்றீங்க, ரவை களி ரெசிபி போடுறீங்கன்னா என்ன ரவை? நார்மலான வெள்ளை ரவை தான். நிறைய பேர் வெள்ளை ரவை வந்து பாத்தீங்கன்னா மைதா நினைச்சிட்டு இருக்கீங்க. கோதுமையில இருந்து வர்ற ஒரு உமின்னு சொல்லுவோம்ல, தவிடு மாதிரி ஒரு பகுதி தான். சரிங்களா? நீங்க யூடியூப்ல போட்டா கூட, இன்டர்நெட்ல எதுல வேணா, கூகுள்ல கூட போடுங்க, உங்களுக்கு வரும். சோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. வெள்ளை ரவை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எல்லா விதமான சத்துமே இருக்கு. சோ அதனாலதான் நான் அதை வந்து பயன்படுத்த சொல்றேன். சரிங்களா? அது டேஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அது போக மில்லட் ரைசஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, கம்பு, சரி இது குதிரைவாளி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமை, இந்த மாதிரி இதெல்லாமே கூட நீங்க எடுத்து உங்களுக்கு எது ஈஸியா கிடைக்குதோ அது எல்லாமே பயன்படுத்தி ஹெல்தியான வேலை வெயிட் லாஸ் பண்ணுங்க. உங்க உடம்புக்கு அதுதாங்க ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கெலாக்ஸ் மூஸ்லி வந்து கெலாக்ஸ் மூஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் தானே நம்ம சாப்பிடுறோம். இவங்க வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் சீட்ஸ் வந்து இருக்குல்ல சிஸ்டர், அது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் சீட்ஸும் உள்ளது, நீங்க சாப்பிடலாம். அதுவுமே நல்லதுதான். எனக்கு வந்து இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஃபிளேவர். சோ அதனால வந்து நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு எந்த ஃபிளேவர் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து காமனான ஒரு புரோட்டீன் ஃபைபர் சோர்ஸ் தான். சரிங்களா? அது எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா வெந்து ஊத்துதுங்க, நல்லா மழை வர்றதுக்கு இறங்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த மழை வரல. இன்னைக்கு வேற சண்டே இல்லையா, லீவு. பசங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கொஞ்சம் அந்த சைடு இருக்காங்க. சோ எனக்கு இந்த இடம் லைட்டிங்கும் நல்லா இருக்கு, நான் பேசுறதுக்கும் நல்லா இருக்கு, எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனாலதான். இப்ப எக்ஸாம்ஸ் எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சவுண்டு கேட்கும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நான் சொல்ல வர்றது உங்களுக்கு கரெக்டா புரியாம இருக்கும். சோ பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இது வந்து சமைக்கும் போது வெந்து ஊத்துறதுன்னு அது மாதிரி இருந்துட்டு போதும். உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு இரிட்டேட்டா இருக்குமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா இது இப்படி நிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் வந்து கிளியரா ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு இந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ அதனால சரிங்களா, நம்ம வந்து எப்படி நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக அது வந்து ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஃபேன்ல போய் உட்காந்துக்குவேன். யாரும் கவலைப்படாதீங்க. ஏன்னா சொல்லுவீங்க ஒரு சிஸ்டர், ஏன் சிஸ்டர் இப்படி நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட சிச்சுவேஷன்ஸ், குழந்தைங்களை வச்சிருக்கோம் இல்லையா, இப்பயுமே அந்த சைடு கத்திட்டு தான் இருக்காங்க. நான் மைக் யூஸ் பண்றதுனால ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். சோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தொப்பையை குறைக்கிறதுக்கு தான் நிறைய விஷயம் கேக்குறீங்க சிஸ்டர்ஸ். தொப்பை வந்து ஏன்னா பாடியை கூட ஓரளவு குறைஞ்சது சிஸ்டர். தொப்பை வந்து நீங்க நார்மலா வந்து வெயிட் லாஸ் ஹெல்தியான வேலை நம்ம சாப்பிட்டு ஒரு வாக்கிங் போய் நம்ம நல்லா வெயிட் வந்து குறைக்க முடியும். வயிறுமே நல்லா வத்துங்க. ஆனா
கொஞ்சம் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்லி ஃபேட்டுக்கு வந்து நம்ம பிரசவத்துக்கு அப்புறம் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாங்க்னு ஒண்ணு இருக்கும். பிளாங்க் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா படுத்துட்டு நம்ம இப்படி நிக்கிறது, ஒரு நிமிஷம் வந்து கரெக்டா வந்து நம்மளோட பாடியை நேரா அது வச்சு நிக்கிறது படுத்துக்கிட்டே. சோ அது வந்து பிளாங்க்னு யூடியூப்ல போட்டாலே வரும். அது வந்து டெய்லி ஒரு நிமிஷம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது பண்றதுனால நமக்கு பிளட் சுகர்ல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க சரிங்களா. சோ அதனால அது வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஏதாவது ஒண்ணு போட்டீங்கன்னா வரும். அது ஒரு எக்ஸசைஸ் எடுத்தாலுமே அதை வந்து 30 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. அப்பதான் அதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். 2 நாள் பயன்படுத்திட்டு 2 நாள்ல விட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வரவே முடியாது சரிங்களா. அவ்வளவுதான். அப்புறம் நான் சொன்ன பெல்லி பிளாட்டுக்கு அந்த மாதிரி இந்த ஒயிட் பம்கின் இருக்கு இல்லையா, வெண்பூசணி, சுரக்காய், இதெல்லாமே பச்சையா ஜூஸ் பண்ணி குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. பழங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லாவே சாப்பிடுங்க பப்பாளி. பப்பாளிலாம் நிறையவே ஒரு பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கோங்க. மேக்சிமம் ஃப்ரூட்ஸ் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்ல எடுத்துக்கோங்க சரிங்களா. ஆப்பிள் சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். இந்த வாழைப்பழம், மாம்பழம்லாம், அப்புறம் பலாப்பழம் கேட்டிருந்தீங்க, அது எல்லாமே கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் அதிகமா உள்ளது. அதுவும் வாழைப்பழம்லாம் சுத்தமா சாப்பிடாதீங்க. ஆனா இந்த இப்ப இது இருக்கு இல்லையா, மாம்பழம், பலாப்பழம்னா ஆசைக்கு 1-2 அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஆசைக்கு சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளவுதான் சரிங்களா. ஏன்னா அதுல வந்து இனிப்பு தன்மை அதிகமா இருக்கு இல்லையா, சோ உங்களோட கலோரிஸ் லெவல இன்க்ரீஸ் பண்ணிடும், அதுக்காக தான். அப்புறம் ஒரு சிஸ்டர் நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நான் வந்து காலையில இன்னைக்கு வந்து சண்டே இல்லையா, அதனால வந்து மட்டன் வந்து வாங்கியிருந்தாங்க சிஸ்டர். சோ அதை சாப்பிடணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிருக்கேன் உங்களோட ஐடியாஸ்னால, நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு பாத்திருக்கேன்ல அதுல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப அழகா இருந்தது. என்னன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமா வந்து சும்மா சாப்பிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. மதியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவை களி பண்ணிட்டு அது கூட மட்டன் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஒரு 4-5 பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் சிஸ்டர். ஆசைக்காக 4-5 பீஸ் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 1-2 எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் இல்லையா, அவங்க 4-5 பீஸ் எடுத்துக்கிட்டேன் சிஸ்டர். சோ அந்த மாதிரி எடுத்து நான் வந்து சாப்பிட்டேன். ரொம்ப ஆசையா நல்லா இருந்தது. அப்ப நைட் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை ஆம்லெட் மாதிரி பண்ணி சாப்பிட்டு நான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பாருங்களேன். காலையிலயும் நைட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா வச்சுக்கிட்டு மதியம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ்டும் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே நம்ம ஃபுட்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி என்ன பார்த்து ஒரு சிஸ்டர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ நம்மளோட ஐடியாஸ் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. நீங்க வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை நல்லா கிளியரா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எதுவுமே சொல்லுவாங்க, ஒரு அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு நியூட்ரிஷன் இல்ல, கோச் இல்ல, பட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஹெல்தியான வேலை சொல்லணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து நான் இவ்வளவு, ஒருத்தவங்களும் சொல்லியிருந்தாங்க 20,000 செலவு பண்ணேன் சிஸ்டர், ஒண்ணுமே நடக்கல. நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தை இல்ல சிஸ்டர், எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்கிட்ட நல்லாவே பேச மாட்டாரு, இந்த ஓவர் வெயிட்னால என்ன சுத்தி உள்ளவங்க ரொம்ப நக்கலா கிண்டலா பேசுறாங்க. இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சோ அன்னைக்கு முடிவெடுத்ததுதான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச். இது எல்லாமே நான் யோசிச்சது. என்னோட ஃப்ரெண்ட் ஒரு அக்கா வந்து பாத்தீங்கன்னா பெண் பட்டதாரின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்காங்க. அவங்க பேர் இந்துமதி. ஆனா அவங்களோட சேனல் வந்து பெண் பட்டதாரின்னு இருக்கும். அதை கூட பாருங்க, அவங்களோட சேனல் ரொம்ப நல்லா இருக்கும். டெய்லி பிளாக்ஸ் எல்லாமே போடுறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க வந்து ஹரியானால இருக்காங்க. நாங்களும் டெல்லியில இருந்து ஹரியானா வந்து ஒரு 1 hour கேப் தான். ஆனா அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீ சொல்ற டிப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நீ சேலஞ்சஸ் எல்லாம் போடு, நிறைய பேர் கேக்குறாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. அது மூலம் தான் இந்த சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நம்மளால ஒருத்தவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆனாலும் அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம லைஃப்ல வேற என்ன வேணாலும் பண்ணிடலாங்க. இது ஒருத்தவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்றதுன்றது மிராக்கலான ஒரு விஷயங்க. அதை நம்ம பண்றோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாருமே வெயிட் லாஸ் வந்து பண்ணலாங்க. என்ன சொல்றேன்னா, நம்மளோட உழைப்பு எல்லாமே வந்து நேர்மையா இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பலன் வந்து என்னைக்குமே வந்து கிடைக்கும்னு நான் நம்புறேன். சோ நீங்களும் உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து மன வலிமையா ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அவ்வளவுதான் நினைக்கிறேங்க, எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிட்டேன். சோ நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாளைக்கு வீடியோல ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபிஸ் டிப்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து சண்டே. என்ன டேவா இருந்தாலும் நமக்கு வந்து சேம் டே தான். பட் என்னன்னா ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் லேட்டா வந்து எந்திரிச்சுக்கிட்டாச்சு. ஸோ காலைல எப்பவும் போல எம்டி ஸ்டொமக்ல வந்து வெயிட் வந்து செக் பண்றேன். 58.25 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து மெயின்டைன் ஆனாலே போதும். ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கறதுனாலையும் நான் வந்து ஹெல்த்தியாவும் சாப்பிட்றேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இஞ்சி போட்டு வரட்டி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியை நல்லா தட்டி போட்டு சுடுதண்ணில கொதிக்க வைக்க போறோம். அவ்வளவுதான். இதுல வந்து கொஞ்சமா டீ தூள் வந்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து காலையிலேயே வந்து கொஞ்சம் நல்லா மேக மூட்டமா இருந்ததா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து குடிக்கிறதுக்கு. அது போக இது வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் கேக்குறீங்க வித்தவுட் சுகர் தான் வந்து குடிக்கணும். இங்க பாருங்களேன், நல்லா வந்து மழையும் கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் நல்லா பேஞ்சது. அதுக்கப்புறம் நம்மளோட பிளாக் டீ வந்து பாருங்களேன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும் போது நமக்கு வந்து இந்த தொண்டை கரகரப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சளி தொல்லைக்கும் ரொம்ப நல்லது. அது போக வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் நிறைய நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். ஏதாவது ஒன்று குடிச்சுக்கோங்க. நான் வந்து காலையில நல்லா சுட சுட குடிச்சிட்டு ஒரு ஆக்டிவா இருக்கும். இந்த மாதிரி சூட குடிச்சிட்டு இது பண்ணும்போது காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிரெட் ஆம்லெட் தான் வந்து பண்ண போறேன். பிரெட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் பிரெட் தான் வந்து எடுத்துப்போம். தம்பிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டை சேர்த்துட்டு பெப்பர் தூள் வந்து சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா முட்டையும் ஆம்லெட்டும் தனித்தனியா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நடுவுல வச்சு கொடுத்தோம்னா அந்த முட்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு பிரெட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். அப்புறம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்லெட் தான் வந்து பண்ணேன். நிறைய பச்சை மிளகாய் போட்டு ஆம்லெட் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு அம்மாச்சிக்கு மாமாக்கெல்லாம் பண்ணி கொடுத்தேன். 2 பிரெட் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு அது கூட காஃபி வச்சு கொடுத்தாவே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அவங்களுக்கு பிரெட்ல வந்து பட்டர் தடவி கொடுத்துறது. நமக்கு வந்து அந்த லைட்டா கிரீஸ் பண்ணியிருந்த ஆயில் தான். ஸோ அதனால வந்து லைட்டா வந்து அப்படியே பிஞ்சுட்டே வந்துச்சு. பரவாயில்ல, பிஞ்சு தானே திங்க போறோம். ஆயில் வந்து நமக்கு வந்து கம்மியா யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? நான் வந்து ரெண்டு இல்ல ஒரே ஒரு பிரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். முட்டை வந்து 2 முட்டை சேர்த்தது வந்து எடுத்திருக்கேன். அது கூட காலையில வச்சு அந்த பிளாக் டீ இருந்தது, அதை வந்து சூடு பண்ணி அது கூட குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. இந்த டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்க ஆப்பிரிக்கன் ஃபுட்பால் டீமோட டிஷர்ட் போலக்கு. அது அவங்களுக்கு அந்த தீம் பிடிக்கும்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் எங்களுக்கும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அவங்களுக்கு போய் போட்டுட்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காமிச்சிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், என்னோட டைரி வந்து டெல்லி தமிழச்சின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட நேம்லாம் எழுதிருந்தேன்னா அதை பார்த்துட்டு என்னோட பையன் அழகா எழுதிட்டு காமிச்சான். என்னோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் பண்ணும்போதெல்லாம் பையோ சொல்லுவான், இந்த சில்வர் பிளே பட்டன் எப்போ வாங்குறதுன்னு வந்து கேட்பான். எனக்கு அது சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா வாங்கிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அம்மாச்சிக்கு வந்து மோர் வந்து கலந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலா எப்பயுமே தயிர் நல்லா பீட் பண்ணிட்டு அதுல வந்து உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து கொடுத்துருவேன். நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கும்போது குடிக்கணும்னா நல்லா கடைஞ்ச தயிர் இருக்கும் இல்லையா, அந்த வெண்ணெய் எல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி மோர் வந்து குடிங்க. அதுக்கப்புறம் நேத்து துணி காய போட்டது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில மிஷின்ல போட முடியாத துணியெல்லாம் இருக்கும் இல்லையா, சாயம் போற மாதிரி, இல்லைன்னா எல்லா துணியுமே நாங்கள் வந்து மிஷின்ல போட மாட்டோம். புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து கையிலேயே வந்து வாஷ் பண்ணி போட்டுறது. ஸோ இது எல்லாமே காஞ்சிருந்தது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் வெண்டைக்காய் நம்ம மாடி தோட்டத்தில் இருந்தது, அதை பறிச்சுட்டு வந்தேன். என்ன லஞ்ச் பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். காய்கறிகள் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது. சரி மாடி தோட்டத்தை போனோடனே வெண்டைக்காய் இவ்வளோ கத்திரிக்காய்னு நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரைவாளி அரிசி இருக்கு இல்லையா, குதிரைவாளியில வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த காயை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து குதிரைவாளி அரிசி வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா குழைவா இருந்தால் தான் அந்த சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி இதை வந்து சாமை, இந்த மாதிரி சிகப்பரிசி, அதுக்கப்புறம் வரகரிசி, இதுல எல்லாம் வந்து இதே மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். கத்திரிக்காயெல்லாம் குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெண்டைக்காயும் இந்த சைடை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பூண்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொரியலுக்கு. சரி ஃபர்ஸ்ட் பொரியலை வந்து தாளிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுல வந்து பூண்டு தட்டி சேர்த்துருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சோம்பும் பூண்டும் வந்து அந்த
பொரியும் போதே நல்ல ஒரு வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், வரமிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். இது எல்லாமே நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இதுல வந்து காரம் வந்து வரமிளகாய் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் சேர்க்க போறதுனால எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வெண்டைக்காயும் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் கத்திரிக்காய் வந்து சேர்க்கணும். ஏன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் இல்லையா, கொஞ்சமாவது. அது வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதை கத்திரிக்காயையும் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் இப்படி பொரிச்சா நல்லா பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கடைசியா கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து அப்படியே வேகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு. இது கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூவிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லாதனால நான் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ வந்து குதிரைவாலி ரைஸ்ல வந்து நம்ம சாம்பார் சாதம் பண்ணலாம். குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் சுடு பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், அது கூட வந்து பூண்டு பொருட்கள் வந்து சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து தக்காளி, அது கூட வந்து கேரட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு கேரட் மட்டும் தான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் யோசனை வந்தது, சரி இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் நான் சாம்பார் சாதத்துல போடலான்னு சொல்லிட்டு அந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேரட் மட்டும் தான் போடணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து கத்திரிக்காவை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் குக்காய் வர்ற அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மசாலாவுக்கு வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் தான் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து எக்ஸ்ட்ரா சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இதுவே நல்லா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குதிரைவாலி ரைஸ், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்தோம் இல்லையா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா 1/4 கப், 3/4 கப், அந்த மாதிரி 1/2 கப், அந்த மாதிரி நம்ம ரேஷியோக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தேன். ஒரு கப்புக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்தேன். அவ்வளவுதான். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா குழைவா வேணும் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா 4.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு டம்ளரா, அப்புறம் 1/4 கிளாஸ் வந்து துவரம் பருப்பு இல்லையா, அதனால நான் வந்து ஒரு 4.5 4.25 அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான உப்புலாம் சேர்த்து குக்கரை மூடி வச்சாச்சு. இது ஒரு 2-3 விசில் வந்து உங்க குக்கருக்கு ஏத்தாப்புல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்களேன், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டுட்டு கூட நீங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து நெய் ஆட் பண்ணல. அவ்வளவுதான். இந்த பாருங்களேன், என்னோட அம்மாச்சிக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டா நான் வந்து சாப்பாடு கொடுக்கையில இது மாதிரி நெய் விட்டு கொடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒயிட் ரைஸ் நினைச்சே நீங்க எல்லாருமே புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு, ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் வந்து ஒரு கிண்ணம் பாருங்களேன், சின்ன கிண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா குதிரைவாலி சாம்பார் சாதம் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த கத்திரிக்காவும் வெண்டைக்காயும் பொரிச்சது நிறைய எடுத்திருக்கேன். ஒரு வெள்ளரிக்காய் வந்து எடுத்திருக்கேன். நல்லா சூடா இருந்ததுங்க, வாயெல்லாம் சுட்டுருச்சு. பட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. குதிரைவாலி, சாமை, வரகரிசி, கோதுமை ரவை, இது எல்லாத்துலயுமே நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பிரியாணி, தயிர் சாதம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். தயிர் சாதம்லாம் தயிர் கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்புறம் வந்து எப்பவும் போல சாப்பிட்டுட்டு நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். பாத்திரம் எல்லாமே அடுக்கி வச்சுட்டு அந்த ட்ரேயும் கழுவி வச்சுட்டு பாத்திரம் வந்து விலக்கி போட ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த மாதிரி மதியம் டைம்ல உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கும்னா ஏதாவது ஒரு வேலையை பெண்டிங் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி, அதுக்கப்புறமா வெளில உட்காந்து சரி ரிலாக்ஸா குடிச்சிட்டு இருந்தேன். இவரும் வந்துட்டாரு, டம்ளரை தூக்கிட்டு அம்மா தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அண்ணனுக்கும் கொடுக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த இதை வடை குடி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ள போங்கடா, கொஞ்சம் நல்லா வந்து வெயிலா இருக்கு, ஒரு மாதிரி கம்மனா இருந்தாலும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உஷ்ணத்தை வந்து கலப்புது. அதுக்கப்புறம் உள்ள போசலவும் போயிட்டு இவங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாய் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றான் பாருங்க. எனக்கே அது புதுசா இருந்தது. சின்ன ஒன்று பாருங்களேன், அழகா டிஷர்ட் எடுத்து துடைக்கிறது ரொம்ப கியூட்டா 2 பேரும் பண்றாங்க. இந்த டைம் வந்து ரசிக்க வேண்டிய டைம் இல்லையா. அண்ணன் சொல்லவும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொல்றாரு. அங்க பாருங்களேன், அழகா வந்து சொல்றாங்க. என்னோட சேனலுக்கு ப்ரொமோஷன் இவங்கனாலதான். இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க இப்போ.
எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு. அந்த பையனுக்கு வந்து கிஃப்ட் பண்றதுக்காக கிஃப்ட்ஸ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாமே வந்து இருந்துச்சு. சரி அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாக்கிங் வந்து 1/2 மணி நேரம் வந்து பண்ணினேன். வாக்கிங் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ வந்து பண்ணுங்க. நல்ல இந்த மாதிரி ஹெல்த்தியான டயட் அது கூட வாக்கிங் பண்ணும்போது நல்ல உடம்பு அசைச்சு பண்ணுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நவாப்பழம் வந்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டா இருக்கும் இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் கேட்குறீங்க. நல்லது வெயிட் லாஸ்க்கு, சுகர் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நாக்கு பாருங்களேன் கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த நவாப்பழத்துல இந்த கலர் தாங்க ஒரு அழகு. செமையா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா? இந்த பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பி இருக்கோம் நானும் என்னோட பையனும். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்காரவங்க, அவங்க ஒய்ஃப் வந்து பெங்காலிக்காரவங்க போல இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த நம்ம கேட்டுக்கு வெளில நம்ம மீட் பண்ணுவோம் இல்லையா, ஜஸ்ட் எங்க வீட்டை தாண்டி தான் அவங்க போவாங்க. ஸோ அப்படி மீட் பண்ணதுதான். அப்படி கார் ட்ராப் பண்ணிட்டு போவாங்க எப்பயுமே எங்களுக்குள்ள. அப்படி மீட் பண்ணவங்க தான் என்னோட ஹஸ்பண்டை பார்த்து காலைல இன்னைக்கு என் பையன் பிறந்த நாளுக்கு வர்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல இருக்கு. ஸோ அங்கதான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்க வீட்டுக்கு பின்னாடி இந்த சைடு தான். நானும் என்னோட பையன் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டும் சாக்லேட்ஸும் வந்து வாங்கியிருந்தோம். அதை எடுத்துட்டு போயிட்டு வந்தா அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன வீடு பூட்டி இருக்கு. நாங்க வந்துட்டோம் வீட்டுக்கு திருப்பி. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அது அதுக்கும் மேல உள்ள ரூமா எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. பட் அவங்க சொன்னது வந்து B22ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து கரெக்டா தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சென்று போனேன். பர்த்டே அலைஞ்சு தெரிஞ்சு பக்கத்து வீட்டுலயாவது கேட்போம்னு சொல்லிட்டு திருப்பியும் கேட்டு அப்புறம் போனேன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஒரு 7 மணி போல. அப்புறம் கேக் கட்டிங்லாம் முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து கேக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல கூழ் கொண்டு வந்தேன் அப்படின்னு கூழ் கொடுத்தாங்க. கூழ் வந்து நானே கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த கோயில்ல வந்து இன்னைக்கு வந்து கூழ் வந்து பண்ணி திருவிழா வந்து நடத்தியிருந்தாங்க. எனக்கு டைம் கிடைக்கல, அதனால வந்து போகல. அதுதான் இன்னைக்கு வந்து நான் டின்னரா எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு 7:30 ஆயிடுச்சு வேலை இருந்ததுனால. ஸோ சம்டைம் இந்த மாதிரி ஆகும். ஆனா 7:30க்கு மேல தாண்ட விட்டுறாதீங்க. அதுக்காக ரெகுலராகவும் வந்து வச்சுக்காதீங்க. 6:30 to 7:30 வந்து வச்சுடுங்க. வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கு இல்லையா, ஆலு பராட்டா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. எனக்கும் அது கொடுத்தாங்க. எனக்கு வந்து பிடிக்கல, ஒரு சாப்பிடணும்னு தோணல. ஸோ அதனால நான் வந்து பாத்திரம்லாம் விலக்கி போட்டு இன்னைக்கு டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தண்ணி குடிச்சு தண்ணி அந்த 6:30 மணிக்கு மேல சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசிக்குது அப்படின்னா தண்ணி, கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா குட்டியா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளவுதான். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.